பெரியசாமியோட ரெசிடென்ஸ் இங்கே வந்திருக்கோங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. இங்கே வந்து நிறைய இப்போ ரோட்டில் கடைகள்லாம் பர்மிஷன்லாம் போட்டிருக்காங்க. இதனால வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது, ரொம்ப இஷ்யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து எங்கள் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இல்லை. அதனால வந்து சாட்டர்டே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வயசானவர் இறந்துட்டாருங்க. பஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. இதுக்கு இப்போ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த பெட்டிஷனுக்கு எந்த ஸ்டெப்பும் யாரும் எடுக்கலைங்க. இந்த தடவை ஸ்டெப் எடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வெஹிக்கிள்ஸ் நிறையா வருதுங்க, பஸ்ஸஸ், லாரிஸ். ரோட் மேலே பர்மிஷன்லாம் நிறையா கடை போடுறாங்க. இதனால நிறையா டூ வீலர்லாம் ரோட்டில் குறுக்க பார்க் பண்ணனால இருக்கிற ரெசிடென்ஸ்லாம் நடக்க முடியறது இல்லை. அதனாலயும் ரொம்ப கஷ்டம் இருக்குங்க எங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து மெயின் ரோடு ஜங்ஷனில் ஹைட் பேரியர் போடணுங்க. ஸோ பெரிய பஸ், லாரி உள்ளே வர முடியாது. ரெண்டாவது வந்து ஸ்பீட் பிரேக்கர் கம்பல்சரியாக போடணுங்க. மூணாவது பர்மிஷன் இல்லாத கடையெல்லாம் வந்து எங்கேருந்து ரிமூவ் பண்ணணுங்க. நிறைய என்க்ரோச்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால லேடிஸு, வயசானவங்க, குழந்தைங்க நடக்க முடியறதில்ல. எங்கள் ரோட்டில் 4 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸும் எல்லாம் நடந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸ்கூல்ஸ் இருக்குங்க, 3 ஸ்கூல்ஸ் இருக்குது எங்கள் ரோட்டில். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். கலெக்டரும் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணணுங்க. நாங்கள் பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ்லி 2-3 தடவை கொடுத்து இதுவரை எந்த ஸ்டெப் எடுக்கலைங்க. ஸோ வி ஹோப் திஸ் டைம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து ரெசல்யூஷன் வரும் இதுக்கு. தேங்க்யூ. வந்து எல்லா ஜங்ஷன்ல வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்ததுங்க, அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடல. இந்த டிராபிக் எல்லாம் டைவர்ட் பண்ணீங்க. கவுலி பிரவுன் ரோடு வந்து வைடான ரோடு, அந்த ரோடுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் மூவ் பண்ணிச்சுனாலே ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருங்க. 3 schools, 3 hospitals. அவங்க எப்படி அலோவ் பண்றாங்க டிராபிக் அங்கிருந்து? எனக்கு புரிய மாட்டேங்குது.